அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேக்கல்டி. அண்ட் இந்த வீடியோ ஒரு ரெக்கார்டட் வீடியோவை போகும்போது ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஏதாவது கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க லைவ் மாதிரி போகிறப்ப அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த சின்ன இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வளிக்கோளம். ஆல்ரெடி நம்ம லித்தோஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நிலக்கோளம் பார்த்துருப்போம். அதுக்குடைய அடுத்து ஒட்டி எர்த்குவேக் அண்ட் வல்கனோன்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்களை பற்றி பார்த்துருப்போம். இப்போ அந்த வேர்ல்ட் ஜியோகிராஃபி உலக புவியியல்ல முக்கியமாக குரூப் 1 மோட்டிவ்ல நமக்கு இந்த வேர்ல்ட் ஜியோகிராஃபி சேர்த்து தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அப்போ அந்த உலக புவியியல் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் நம்ம அட்மாஸ்பியரையும் நம்ம பார்த்துலாம். ஓகே, எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம அடா 247 டீம் கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் முக்கியமான கோர்சஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த குரூப் 1க்கான கோர்சஸ். ஸோ வர ஏப்ரல் 12 இந்த குரூப் 1க்கான அந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச்க்கான அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு பார்த்தோன்னா நாட்கள் கரெக்டாக இன்னொன்று 100 நாள் கூட இல்லை, 98 டேஸ் கிட்ட ஆயிருக்கும் நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்னைக்குன்னு பார்த்தோம்னா. ஸோ அப்போ அதுக்குள்ளே நம்ம படித்து கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 3 மாதத்தில் கரெக்டாக பிளான் பண்ணி அந்த சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு படித்தாங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நான் அதுக்கான அஷூரன்ஸ் அப்படின்றத தரதை விட்டுட்டு நான் அது நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுறதை தவிர்த்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக நான் இதுதான் கவர்மெண்ட் ஜாப் தான் என்னோட ஐடியா, டிஎன்பிசி தான் நான் படிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் 1ல் நீங்கள் படிக்க ஆரம்பித்தோடனே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க, அதை வந்து எழுதிருங்க, அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அட்டன் கணக்கு கிடையாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 2க்கு நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியுன்ற அஷூரன்ஸ் தரலாம். சரி, ஏன்னா எல்லாமே சிலபஸ் எல்லாமே ஓரளவு ஒன்று தான். நமக்கு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் மட்டும் தான் லைட்டாக மாறுமே தவிர்த்து எல்லாமே கான்செப்ட் எல்லாம் ஒன்றா தான் படிக்கணுன்றதுனால இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்கிற பட்சத்தில் குரூப் 2க்கு கரெக்டான டைமாக இருக்கும். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த கோர்ஸையுமே நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டோட வாங்கிடலாம். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் கோட் அது அப்ளை பண்ணுறது அப்படின்றது மட்டும் சொல்லிடுறேன். நம்ம அடா 247 வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஹோம் பேஜ், நம்ம ஆப்போட ஹோம் பேஜில் ஆல் கோர்சஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ஆல் கோர்சஸ்ன்ற கிளிக் பண்ணும்போது நிறைய டேப்ல இந்த ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதில் தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ண போனால் அதில் நிறைய விஷயங்கள் கோர்சஸ் ஓப்பன் ஆகும். இல்லை இந்த மெகா பேக்கோடைய அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ரயில்வேஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை நான் டிஎன்பிசி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா எக்ஸாமுக்கான ஆக்சஸ் நம்ம நடத்தக்கூடிய தமிழ் வெர்டிகல் கீழே நடத்தக்கூடிய எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மெகா பேக் அப்படின்றத வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக நான் படிக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தான் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இப்போ குரூப் 1 பாருங்களேன், இப்போ டிஎன்பிசி அப்படின்றத கிளிக் பண்ணும்போது டிஎன்பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பேட்சஸுமே ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கோர்சஸில் நம்ம சொல்கிறது இதுதான், அந்த டார்கெட் டிஎன்பிசி குரூப் 1க்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் நமக்கு இது ஏப்ரல் 12 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஓவரால் ப்ரைஸ் 4100 rupees கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வியூ ஆஃபர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்டர் கூப்பன் கோடுன்னு கேட்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் Y890 அப்படின்ற இந்த கோடை நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைவாகவே உங்களுக்கு 700 rupees கிட்ட குறையிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 3400 rupeesக்கு இந்த குரூப் 1 கோர்ஸை வாங்கிடலாம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லைவ் கிளாஸஸும் சேர்ந்து வந்துடும். நீங்கள் டேரெக்டாக ஸ்டாஃப் நடத்தும் போது டேரெக்டாகவும் அந்த டைம் பீரியடில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கிளாஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை எனக்கு போயிருமான்னு கேட்டால் அப்படி கிடையாது, அதோட ரெக்கார்டட் வீடியோ அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு இதோடய இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி ஓவரால் பேக்கேஜாக இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் ப்ரைஸ் 3400க்கு 12 months வேலிடிட்டியோட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இம்பார்ட்டன்ட். அது தவிர்த்து இப்போ நம்ம அந்த கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது அட்மாஸ்பியர், வளிமண்டலம் அல்லது வளிக்கோளம்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எர்த்தோடைய அட்மாஸ்பியரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ கேஷியஸ் லேயர் அப்படின்றதான் சொல்லுவோம். நம்ம எர்த்தோடைய அந்த கேஷியஸ் லேயர் வாயுக்களால் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால பூமியின் வாயு உரை அப்படின்னு இதை சொல்லுவாங்க அட்மாஸ்பியர். ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் தப்பு விடுற பாயிண்ட்டே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். இப்படி இருக்கக்கூடிய நம்ம எர்த்தோடைய அட்மாஸ்பியரில் இந்த வளிமண்டலத்தில் எந்த கேஸ் அப்போ அதிகமாக இருக்குது, கேஷியஸ் லேயர்னு சொல்லிட்டோம், அதில் எந்த வாயு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது டக்குன்னு ஒரு கொஞ்சம் யோசிக்காமல் விட்டோம்னா ஆக்சிஜன் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் அதுதான் இல்லை, நைட்ரஜன் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கக்கூடிய வாயு. ஸோ நைட்ரஜன் நியர்லி 78%, நம்ம அட்மாஸ்பியரில் 78% நைட்ரஜன் தான் இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட் தான் யார் அப்படின்னா ஆக்சிஜன். ஆனால் பாருங்களேன், இவங்க 2 பேரையும் சேர்த்தாலே நமக்கு கிட்டத்தட்ட 99% முடிஞ்சு போயிடும். அப்போ நம்ம அட்மாஸ்பியரில் நம்ம வளிமண்டலத்தில் கிட்டத்தட்ட 99% யார் தான் இருக்கா, எந்த வாயுக்கள் இருக்குன்னா இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க.
அப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களும் எல்லா அந்த கேஸஸும் சேர்த்து 1% கிட்ட தான் வருது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ கார்பன் டை ஆக்சைடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 0.036% தான் நம்ம அட்மாஸ்பியரில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடையே இன்னும் லெவல் அதிகப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நம்ம ரொம்ப போராடிட்டு இருக்கோம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு ஹீட் ட்ராப்பிங் எபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது இந்த வெப்பத்தை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ நம்ம நிறைய கார்பன் டை ஆக்சைடை இந்த அட்மாஸ்பியரில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உலகத்திலேருந்து வெளியே போகக்கூடிய அந்த ஹீட் அந்த வெப்பத்தை எல்லாத்தையுமே அது தடுத்து விட்டுரும். அப்போ உள்ள புவி வந்துட்டு வெப்பமயம் ஆகிட்டே இருக்கும். இதை தான் குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ கம்மியாக அந்த சதவீதம் இருந்தாலும் கூட அது ஆபத்து. இது இன்னும் அதிகம் இன்னைக்கு கொஞ்சம் கூட அதிகப்படுத்திடக்கூடாதுன்றதான் நம்ம வந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். ஸோ என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது, அதை காப்பாற்றணும்னு. ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது இதான் வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஓவர்வியூ டயக்ராமை பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த டயக்ராம் தான். நம்ம சர்ஃபேஸ் இதுதான் நம்ம இருக்கக்கூடிய இடம், மேற்பரப்பு அப்படின்னா அதுலேருந்து ஹைட் போக போக ஒவ்வொரு லேயர் ஆஃப் அட்மாஸ்பியரை நம்ம பார்த்துட்டே போக முடியும். அப்போ அந்த லேயர்ஸை ஃபஸ்ட்டு அதை ஆர்டர் படி தெரிஞ்சுக்குவோமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது வரும். அதான் தமிழில் அடி அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சர்ஃபேஸ்லேருந்து நம்ம உலகத்துலேருந்து நம்ம மேற்பரப்புலேருந்து உடனே இருக்கக்கூடிய அந்த லேயர் அட்மாஸ்பியர் என்னது? ட்ரோபோஸ்பியர் அடி அடுக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர் படையடுக்காக இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது மீசோஸ்பியர் இடையடுக்கு. அதுக்கு அடுத்தது தான் தெர்மோஸ்பியர். இதுக்கு அயனோஸ்பியர்னு இன்னொரு பேரும் இருக்குது. வெப்ப அடுக்கு அல்லது அயனி அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 5வது லேயர் அந்த ஓப்பன் ஸ்பேஸோட விண்வெளியோட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த லேயர் தான் எக்ஸோஸ்பியர். எக்ஸோ அப்படின்னாலே வெளிப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வெளி அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ இந்த 5 லேயர்ஸோடைய அந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், கீழே இருந்து என்னென்ன போகுதுன்னு. இப்போ அதில் 1 by 1 ஒவ்வொரு லேயரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லேயர்ஸையுமே 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, 2 வகைப்படுத்துகிறாங்க. என்னென்ன? ஹோமோஸ்பியர் அண்ட் ஹெட்டிரோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. ஹோமோஸ்பியர்னா ஓரியல் வளிமண்டலம் அப்படின்னும் பல்வெளி மண்டலம்னு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அப்போ மொத்தம் 5 லேயரு. அந்த 5 லேயரை 2 கிளாசிஃபிகேஷன் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஹோமோஸ்பியர் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 லேயர் சேர்ந்தது தான் ஹோமோஸ்பியர்னு சொல்கிறாங்க. அப்போ யார் யார்? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர். அதாவது அடியடுக்கு, படையடுக்கு, இடையடுக்கு. இது 3 சேர்ந்த பகுதி. இந்த 3 லேயர்ஸையும் சேர்த்து ஹோமோஸ்பியர்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு கேட்டகரி. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2த்தையும் ஹெட்டிரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார்? தெர்மோஸ்பியரும் எக்ஸோஸ்பியரும் வெப்ப அடுக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வெளி அடுக்கு. இது 2த்தையும் ஹெட்டிரோஸ்பியர்னு சொல்கிறாங்க, பல்வெளி மண்டலம்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியரில் நடக்கக்கூடிய முக்கால்வாசி அந்த வெதர் ஃபினாமினாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வானிலை மாற்றங்கள்ன்றது கிட்டத்தட்ட இந்த ஹோமோஸ்பியர்லேயே முடிஞ்சு போயிடும். ஹோமோஸ்பியரையும் விட இந்த ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர்லேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துடைய அட்மாஸ்பியரில் நிறைய சதவீதம் 90% அப்படின்றது இந்த லேயர்ஸ்லேயே முடிஞ்சு போயிடும். அண்ட் முக்கியமாக இந்த ஹெவியான இருக்கக்கூடிய கேஸஸ், ஹெவி கேஸஸ்ன்னு சொல்லக்கூடிய கனமான இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாமே இந்த ஹோமோஸ்பியரில் கீழே தான் செட்டில் ஆகிருக்கும். நம்ம ஹைட் அதிகமாக லைட்டர் கேஸஸ், ரொம்ப இலகுவான அந்த வாயுக்கள் தான் ஹைட் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவே ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது அந்த டிஃப்ரென்ஸை பிரிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் ஹெட்டிரோஸ்பியர் அண்ட் ஹோமோஸ்பியர்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா எந்த கேட்டகரிக்குள்ளே எந்தெந்த லேயர்ஸ் வருதுன்றதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்கலாம். மேபி எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஆட் ஒன் அவுட்ன்ற மாதிரி, அது எது பொருந்தாத ஒற்றை கண்டறிய அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்குறப்ப which of the following is not a homosphere அப்படின்னு கேட்பாங்க. which of the following layers is not a homosphere? இந்த ஓரியல் வளிமண்டலத்தில் வராத அந்த அடுக்கு எது அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இதை 3 கொடுத்துட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தெர்மோஸ்பியர்னு இருக்கும், அதாவது வெப்ப அடுக்குன்னு இருக்கும். அப்போ தெர்மோஸ்பியர் வந்து ஹோமோஸ்பியருக்குள்ளே வராது, அது அடுத்து ஹெட்டிரோஸ்பியருக்குள்ளே வருதுன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லையும் கூட கொடுத்துருவாங்க. மேபி ஹெட்டிரோஸ்பியர், மேபி இப்போ கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கொடுக்குறாங்க? தெர்மோஸ்பியர் கம்ஸ் அண்டர் ஹோமோஸ்பியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த வெப்ப அடுக்கு என்பது இந்த ஓரியல் வளிமண்டலத்துக்குள் வரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது நமக்கு தப்பு, கரெக்டாக? ஏன்னா அது ஹெட்டிரோஸ்பியரில் வருது. பாருங்கள், இந்த மாதிரி கூட நம்ம கேள்வி கேட்பாங்க. அவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க, அட்வான்ஸாக கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால எல்லா பாயிண்ட்டையுமே தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ இதான் நமக்கு பாயிண்ட், அந்த கிளாசிஃபிகேஷன். இப்போ 1 by 1 அந்த அடுக்குகளை பற்றி பார்க்க போகிறோம், அந்த லேயர்ஸை பற்றி. அதில் ஃபஸ்ட்டு லேயர் நமக்கு ட்ரோபோஸ்பியர்னு சொல்லக்கூடிய அடி அடுக்கு, அதை பற்றி பார்க்குறோம். இதுலேயே நமக்கு இந்த ஒவ்வொரு அடுக்குகள் ஒவ்வொரு லேயரை தாண்ட இத்தனை கிலோமீட்டர் அது முடிஞ்சு போயிடும், அடுத்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இவ்வளோ கிலோமீட்டரில் ஒரு லேயர் முடிஞ்சுன்னா அடுத்தது இன்னொரு லேயர் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட முடியும். ஆனால் இந்த ட்ரோபோஸ்பியரில் அதுலேயே கூட ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ட்ரோபோஸ்பியர்னு சொல்லக்கூடிய இந்த அடி அடுக்கு எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டரில் முடியாது. ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியான கிலோமீட்டரில் முடிஞ்சு போயிடும், ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமான கிலோமீட்டரில் முடியும். அப்போ என்ன சொல்ல வராங்க பாருங்கள், ட்ரோபோஸ்பியர் வந்துட்டு நம்ம சர்ஃபேஸ்லேருந்து, மேற்பரப்புலேருந்து போல்ஸ் கிட்ட பார்த்தோம்னா, இந்த துருவ பகுதியில் பார்த்தோம்னா 8 கிலோமீட்டர்லேயே முடிஞ்சு போயிடும். அப்போ துருவ பகுதியில் நம்ம இங்கே மேற்பரப்புலேருந்து மேலே ராக்கெட்டில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், 8 கிலோமீட்டரை தாண்டினாலே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர் படையடுக்கு வந்துடும்.
ஆனால் இதே ஈக்குவேட்டர்லேருந்து நம்ம ஒரு ராக்கெட்டை பிடிச்சி மேலே போகிறோம் அப்படின்னா 18 கிலோமீட்டர் கழிச்சு தான், அதாவது பூமத்திரேகையிலேருந்து நம்ம அப்படியே அடுத்த லேயருக்கு போனோம் அப்படின்னா 18 கிலோமீட்டருக்கு அடுத்து தான் என்ன வரும், ஸ்ட்ராட்டோஸ்பியர் வருமா. அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம உலகம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர் கொஞ்சம் ரவுண்டாக தான் வரும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை. அப்போ இந்த ட்ரோபோஸ்பியர் போல்ஸ் கிட்ட, வடதுருவம் தென் துருவம் கிட்ட அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, 8 கிலோமீட்டரில் தான் இருக்கும். இதே ஈக்குவேட்டர் கிட்ட, இந்த பூமத்திரை கிட்ட பார்த்தோம்னா 18 கிலோமீட்டர் இருக்குன்ற இந்த 2 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மேபி கேட்கலாம், முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் டிஃப்ரென்சஸை புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ ட்ரோபோஸ்பியரை பொறுத்த வரைக்கும், இந்த அடியெடுக்க பொறுத்த வரைக்கும் நமக்கு உயரம் அதிகமாக நமக்கு ஹைட் அதிகமாக வெப்பம் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், வெப்பம் குறைந்துட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுத்து பார்க்கக்கூடியதுக்கு பார்த்தோம்னா நம்ம உயரம் அதிகமாக வெப்பமும் அதிகமாகிட்டே போகும். இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் குறையுன்றது ஜென்ரலாக தெரியும் இல்லையா. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஊர்களை தாண்டி இப்போ ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானலுக்கு போகிறோம் அப்படின்னா வெப்பம் ரொம்ப குறைவாக இருக்குது. ரீசன் என்ன, அவங்க ஹைட் அதிகமாக இருக்காங்க. அப்போ ஹைட் அதிகமாக வெப்பம் குறையும், டெம்பரேச்சர் குறையும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ஹோமோஸ்பியர் ஹெட்டிரோஸ்பியர்னு பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே ரீசன் தான். ஹெவியர் கேஸஸ், அந்த ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், டென்ஸ்லி பாப்புலேட்டட், ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த அணுக்களாக இருக்கட்டும், மாலிகுல்ஸ் ஆகட்டும், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே கிராவிட்டினால, உலகத்துடைய அந்த ஈர்ப்பு சக்தினால கீழே தான் அதிகமாக இருக்கும். கரெக்டாக. அப்போ ஆக்சுவலாக இப்போ பிளெயின்ஸ் ரீஜனில், சமவெளிகளில் நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போகிறோம் அப்படின்னாலே, நார்மலாக ஒரு இடத்துல நடந்து போகிறோம்னாலே நம்ம நிறைய கேஸை உரசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மீனிங் சொல்ல வரேன். ஓகே, அப்போ எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸை நம்ம உரசுறோம். அப்போ நம்ம நார்மலாக 2 கையை உரசினாலே கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆகும் இல்லையா. இதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால நடக்கக்கூடிய அந்த ஹீட்டுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம நடக்கும்போது நிறைய கேஸை ஒட்டிக்கிட்டே போகிறோம், இரிச்சுக்கிட்டே போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலேயே அது எல்லாமே கொஞ்சம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கு கீழே நம்ம மேற்பரப்பு பகுதியில் பார்த்தோம்னா நிறைய கேஸ் இருக்குது, நிறைய வாயுக்கள், எலமெண்ட்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்குது. அது எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால, ரொம்ப நெருக்கி அடர்த்தியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஹீட் அதிகமாக இருக்குது கீழே. ஆனால் இதே மேலே போக வடக்கில் நார்த்தில் ஹைட் நமக்கு உயரம் அதிகமாக போக நமக்கு என்ன ஆகும், இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டடாக மாறுற மாதிரி இருக்கும். டென்சிட்டி கம்மியாகிட்டே வரும், அடர்த்தி கம்மியாகிட்டே வரும், எல்லாமே தூரத்தில் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கீழே அதாவது டவுன் ரீஜனில் அடிப்பகுதியில் நம்ம நிறைய மாலிகுல்ஸ் இடித்த மாதிரி மேலே டாப் ரீஜனில் இடிக்க மாட்டோம் அப்படின்றத நமக்கு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள், ஹைட் இன்க்ரீஸ் ஆக உயரம் அதிகரிக்க வெப்பம் குறையுன்ற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆல்ரெடி கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் ஹைட் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, உயரம் அதிகமாச்சுன்னா வெப்பம் குறையும்னு சொல்கிறோம். அது எப்படி குறையுதுன்றதையும் இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் அது எந்த ரேட்டில் குறையுது, எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோப்பா குறையும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் தான் இந்த நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். குறைப்பு விகிதம் அல்லது லேப்ஸ் விகிதம்னே சொல்லுவாங்க சில இடத்துல. அது என்ன லேப்ஸ் ரேட், இப்போ நமக்கு மேலே போக உயரம் அதிகமாக டெம்பரேச்சர் கம்மியாகுது, வெப்பம் குறையுதுன்னு சொன்னோம். அது எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ குறையுது. அப்போ ஃபார் எவ்ரி 1000 மீட்டர்ஸ், 1000 மீட்டர் உயரம் போக நமக்கு 6.5 டிகிரி செல்சியஸ், 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விகிதம் தான் குறைப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம், லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நம்பர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஃபார் எவ்ரி 1000 மீட்டர் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். மேபி இப்போ நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் லேப்ஸ் ரேட் டிஃபைன்ஸ் ஆஸ் ஃபார் எவ்ரி 1000 மீட்டர்ஸ் 7.5 டிகிரி செல்சியஸ் டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது 1000 மீட்டருக்கு 7.5 டிகிரி குறையும், அதுதான் நமக்கு லேப்ஸ் விகிதம், குறைப்பு விகிதம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது நமக்கு தப்பு. ஏன்னா நமக்கு 1000 மீட்டர்ஸ்க்கு 6.5ன்னு தெரியணும். இப்போ அதே மாதிரி 1500ன்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்குறப்ப ஸ்பீடாக வாசிக்கிறப்ப கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதே விஷயத்த வேறு டேர்ம்ஸில் கொடுக்குறாங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் சார் 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுதுன்னா 1 டிகிரி செல்சியஸ் குறையிறதுக்கு எத்தனை மீட்டர் மேலே ஹைட் போகணும் அப்படின்னா நமக்கு 165 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 2 டேட்டாவுமே தெரிஞ்சுக்கணும். 1 டிகிரி குறையிறதுக்கு 165 மீட்டர். அப்போ ஒவ்வொரு 165 மீட்டருக்கும் நமக்கு 1 டிகிரி குறைஞ்சிக்கிட்டே போகும். இல்லைன்னா ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி குறைஞ்சிட்டு போகும். ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தை ரொம்ப சிம்பிள், இதே அடுத்தடுத்துக்கும் வரும். ட்ரோபோபாஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை,
இது ஒரு தின் லேயர். எந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது? ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும். அப்போ அடி அடுக்குக்கும் படை அடுக்குக்கும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லேயர் இருக்குங்க இல்லையா, இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தின் லேயரை தான் ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, இந்த ட்ரோபோபாஸ் ரீஜனும் சரி, இல்லை கொஞ்சம் அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரீஜன்லையும் சரி, அந்த படை அடுக்குலையும் சரி, அந்த ரீஜனை தான் ஐடியல் ஃப்ளைட் ஜோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏரோப்ளேன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜெட் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாருங்கள் ஒரு லிமிட்டை தாண்டி ஹைட்டுக்கு போனால் தானே மேகங்கள் எல்லாம் இல்லாமல் அந்த வியூ அப்படின்றது கிளியராக இருக்கும். ஏரோப்ளேன் வந்து நீட்டாக அது பறந்து போகணும் அப்படின்னா, ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டாங்கன்னா, மேகங்களையும் தாண்டி போயிட்டாங்கன்னா அந்த வியூ வந்து நீட்டாக இருக்கும். அந்த மேகங்களை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இடம் தான் இந்த ட்ரோபோபாஸ்ன்னு சொல்ல வர்றாங்க. ட்ரோபோபாஸ் அதை ஒட்டியே அடுத்து வரக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர், இந்த ரெண்டு இடத்துலையும் தான் ஐடியல் ஃப்ளைட் ஜோன் ரொம்ப முக்கியம். அந்த விமானங்கள் வந்து சிறந்த விமான மண்டலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக கடைசி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், மோஸ்ட் ஆஃப் த வெதர் ஃபினாமினான், நமக்கு வானிலை மாற்றங்கள் எக்கச்சக்கமாக நடக்கக்கூடியது மோஸ்ட்லி எந்த இடத்துலையும் முடிஞ்சு போயிடும், அந்த ட்ரோபோஸ்பியர்லேயும் முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியரில், மீசோஸ்பியரில் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான அந்த வானிலை நிகழ்வுகள் தான் நடக்கும். நிறைய நடந்து முடிகிறது, மழை பொழிகிறது, மழை அதாவது மேகங்கள் உருவாகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே ட்ரோபோஸ்பியர்லேயே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடி அடுக்குலேயே முடிஞ்சு போயிடும். இதான் நமக்கு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த லேயர்ஸ். அடுத்து பாருங்கள், ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லக்கூடிய செகண்ட் லேயர் நம்ம படையடுக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ இந்த படையடுக்குன்றது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது? நமக்கு ட்ரோபோஸ்பியர் முடிகிற இடத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். அப்போ இந்த இடத்துலையுமே ட்ரோபோஸ்பியர் வேறு இடத்துல முடிஞ்சிச்சு. 8 போல்ஸ் கிட்ட, துருவங்கள் கிட்ட 8 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. ஈக்குவேட்டர் கிட்ட 18 தான். எதை எடுத்துக்கணும்னா மோஸ்ட்லி நமக்கு 18 கிலோமீட்டர் தான் எடுத்துக்கிறான். அப்போ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படையடுக்கு 18 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய லேயர். ஓகே, ஸோ அப்போ அடுத்து ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்து வரக்கூடியது. அண்ட் இங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக புரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கு ட்ரோபோஸ்பியரில் எப்படி இருந்துச்சு? உயரம் அதிகமாக ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சு, வெப்பம் மட்டும் குறைஞ்சிச்சு. ஆனால் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அப்படியே ரிவர்ஸ். இப்போ இந்த படையடுக்கில் நம்ம உயரம் போக போக ஹைட் அதிகமாக வெப்பமும் அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், நேச்சுரல் ஃபினாமினா நடந்துச்சுன்னா நமக்கு அது ரீசன் தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஹைட் போக போக நமக்கு மாலிகுல்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வரும். அதனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் அந்த உராய்வு விசைகள் இருக்காது. அதனால நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகலன்னு ட்ரோபோஸ்பியருக்கு சொன்னோம். ஆனால் இங்கே வந்துட்டு இதை விட ஹைட் அதிகமாக போனால் ரொம்பவே அது கம்மியாக இருக்கணும் இல்லையா? அப்போ கொஞ்சம் இன்னும் ரொம்ப கூலிங்காக இருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு எப்படிப்பா இது ஹைட்டு போக போக நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கண்டிப்பாக கேள்வியில் கேட்பாங்க. அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இந்த படையடுக்கில் உயரம் அதிகமாகிறதுனால வெப்பம் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இந்த ஓசோன் லேயர் இருக்குது. இந்த ஓசோன் மண்டலம் அப்படின்றது எங்கே இருக்குன்றது கூட கேள்வி கேட்பாங்க, அது ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ ஓசோன் லேயர் இஸ் பிரசன்ட் இன் ஸ்ட்ராட்டோஸ்பியர், படையடுக்கில் இருக்குன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஓசோன் லேயரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்புறதே இந்த ஓசோன் லேயர் தான். அப்போ இந்த ஓசோனில் அதனால தான் ஓட்டை போட விடக்கூடாது. நம்ம நிறைய இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த எமிஷன்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஓசோன் லேயரில் ஓட்டை விடுறதுனால டேரெக்டாக அந்த யூவி ரேஸ் நம்ம மேலே பட ஆரம்பிச்சிடும். இந்த ஓசோன் மண்டலம் நம்மளை பாதுகாக்க முடியாது. அப்படி டேரெக்டாக படுறதுனா நமக்கு ஸ்கின் கேன்சர்லேருந்து, ஸ்கின் டிசீஸ்லேருந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ இம்பார்ட்டண்டான அந்த ஓசோன் லேயர் எங்கே இருக்குது? நமக்கு படையடுக்கு அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இருக்குதுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிறதுனால இப்போ ஓசோன் லேயர் என்ன பண்ணுது? யூவி ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புதுங்க இல்லையா? அப்போ அந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் அங்கே அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் முழுக்கவே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உயரம் அதிகமாக. அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் கொஞ்சம் ரிவர்ஸாக நடக்குதுன்றதை புரிஞ்சுச்சிங்க இல்லையா? இது போக இன்னொரு ஜிகே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தான் டாப்சன் அப்படின்ற ஒரு யூனிட். அந்த டாப்சன்ன்றது எதுக்கு குறிக்குது அப்படின்னா, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் டோட்டல் ஓசோன். மொத்த ஓசோன் அளவு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணக்கூடிய அந்த யூனிட், அந்த அலகு தான் நமக்கு டாப்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சின்னதாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதே மாதிரி ஸ்ட்ராட்டோஸ்பியர் கிட்ட போகும்போதே நமக்கு கிளவுட்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சிரும். ட்ரோபோஸ்பியரில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த அடியடுக்கில் தான் நிறைய அந்த வெதர் ஃபினாமினன் நடக்கும். மேலே போக போக கிளவுட்ஸே நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர்லேயே நமக்கு மேகங்களுடைய அந்த உருவாக்கம் அப்படியே குறைஞ்சு போயிடும். அண்ட் கடைசியில் இந்த ஸ்ட்ராட்டோபாஸ், ட்ரோபோபாஸ்னு ஒன்று பார்த்தோமா, அதே மாதிரி ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ட்ரோபோபாஸ் அப்படின்றது ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படின்றது எதுக்கு நடுவில் இருக்கும் போது இந்த லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கும்
நடுவில் இருக்கும்போது. அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீசோஸ்பியர் இடையடுக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான். படையடுக்குக்கும் இடையடுக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த ஸ்ட்ராட்டோபாஸ். ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது தான் மூணாவது இருக்கக்கூடியது மிடில் லேயர், நமக்கு மீசோஸ்பியர். மீசோ அப்படின்ற வார்த்தையை மிடில் அப்படின்றதான் குறிக்கும். அதனால தான் இடையடுக்கு, இடைப்பட்ட பகுதி, 5 இதில் நடுவில் இருக்கக்கூடியது. அப்போ இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது? ஃபர்ஸ்ட் இது இந்த லேயர் எங்கே இருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னா, ஸ்ட்ராட்டோஸ்பியர் எங்கே முடிஞ்சிச்சு? 50 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. ஸோ 50லேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்கும், ஸோ 50 to 80 அதுக்கு அடுத்து மேலே இருக்கக்கூடிய லேயர் தான் இடையடுக்கு அப்படின்னு சொல்கிறோம், அந்த மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், மறுபடியும் ட்ரோபோஸ்பியர் மாதிரி நம்ம இந்த மொத்த லேயர்ஸுமே மாறி மாறி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இங்கேயுமே ஹைட் அதிகமாக அந்த உயரம் அதிகமாக வெப்பம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆயிரும். டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆயிரும், வெப்பம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அதிகமாகிட்டு இருந்தது, மீசோஸ்பியர் இடையடுக்கில் போக ஆரம்பிச்சிட்டோம்னா மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ இது நார்மல் ப்ராசஸ் தான். அங்கே வந்து மாலிகுல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் குறைய ஆரம்பிச்சிது. அண்ட் இந்த மொத்த லேயர்ஸ்லையுமே அந்த 5 லேயர்ஸ்லையுமே நமக்கு கோல்டஸ்ட் லேயர் எது அப்படின்னு கேட்குறானா, மிக குளிர்மையான அந்த அடுக்கு எதுனா அது இந்த மீசோஸ்பியர் தான். அப்போ இந்த இடத்துலயே உங்களுக்கு ஒரு ஆன்சர் புரிஞ்சிருச்சு. இப்போ மீசோஸ்பியரை தாண்டி தான் யார் இருக்கா? தெர்மோஸ்பியர்னு இருக்குது. அப்போ இதை விட ஹைட் அதிகமாக இருக்குன்னா அது இன்னும் கூலிங் அளப்பாக இருக்கணும். அதை விட்டுட்டு இதை போய் சொல்கிறாங்களேன்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ தெர்மோஸ்பியர் கோல்டஸ்ட் கிடையாது, மிக குளிர்மையானது கிடையாதுன்றது தெரிஞ்சிருச்சு. அது ஏன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பட் இங்கே இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோல்டஸ்ட் லேயர்ன்றது மீசோஸ்பியர் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது போக கோல்டஸ்ட் லேயராக இருந்தாலும் கூட நமக்கு இந்த மீட்டியார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விண்கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விண்கற்கள் எல்லாமே எரிய தொடங்குறது அப்படின்றது இந்த இடையடுக்கில் தான், இந்த மீசோஸ்பியர்லாம் சொல்கிறாங்க. நம்ம இந்த சோலார் சிஸ்டம், அந்த யூனிவர்சல் இதில் படிக்கும்போது, அந்த சூரிய குடும்பத்தை பற்றி படிக்கும்போது ஆஸ்ட்ராய்ட்ஸ் பெல்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். சிறுகோள் அல்லது குறுங்கோள் மண்டலம்னு ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். அதில் நிறைய பாறைகள் மாதிரி வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது, நம்ம சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்குது. எதுக்கு 2த்துக்கு நடுவில் இருக்குது? ஓகே, இதை ஒரு கேள்வியாகவே கேட்குறேன், அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இஸ் பிரசன்ட் பிட்வீன் விச் ஆஃப் த 2 பிளானட்ஸ்? எந்த 2 கோள்களுக்கு இடையில் இந்த சிறுகோள் அல்லது குறுங்கோள் மண்டலம் உள்ளது? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு என்னன்றதை நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹார்ட் லைக் போட்டு விட்றேன். ஓகே, ஸோ இது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டிலேருந்து ஏதாவது ஒரு பாறை அப்படின்றது நமக்கு ஒரு எர்த்தை நோக்கி வருது அப்படின்னா அதை தான் மீட்டியாராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துருச்சு, நம்மளோட வளிமண்டலத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை மீட்டியார் அப்படின்னு சொல்லுவோம். விண்கற்கள் அப்படின்றது. அந்த விண்கற்கள் மோஸ்ட்லி வேகமாக வர்றதுனால இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த கேஸஸே, அந்த வாயுக்களே, அது உராய்வு விசையினால, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால எக்கச்சக்கமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை எரித்து சாம்பலாக்கி விட்டுரும். அப்போ நம்ம அட்மாஸ்பியர் வளிக்கோளத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வேகமாக வருதுனாலே அது எரிஞ்சு சாம்பலாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கல்பனா சாவ்லா அவர்களே அப்படி தான் வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. ஸ்பேஸ் ஷட்டில் வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு கோளாறு நடந்து அது வேகமாக வர்றதுனால டோட்டலாகவே அது எரிஞ்சு பஸ்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மீட்டியார்ஸும் வந்துட்டு ஏரியா ஸ்டார்ட் ஆகும். அது எந்த இடம் அப்படின்னா அது இந்த இடையடுக்கு தான், இந்த மீசோஸ்பியர்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், தெரிஞ்சுக்கணும். கடைசி பாயிண்ட் மறுபடியும் சிம்பிள் பாயிண்ட். ஸ்ட்ராட்டோபாஸ் மாதிரி, ட்ரோபோபாஸ் மாதிரி மீசோபாஸ். அப்போ அது எங்கே 2 இடத்துக்கு நடுவில் இருக்குது? மீசோஸ்பியருக்கும் தெர்மோஸ்பியருக்கும் இடையடுக்குக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வெப்ப அடுக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த மீசோபாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். 3வது முடிச்சாச்சு. இன்னும் 2 தான் சிம்பிள். அதில் அடுத்தது 4th இருக்கக்கூடிய தெர்மோஸ்பியர், வெப்ப அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த வெப்ப அடுக்கு தான் இருக்கிறதுலே கொஞ்சம் லார்ஜாக இருக்குது பாருங்களேன். 80 to 400 கிலோமீட்டர்ஸ். அப்போ 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வரைக்கும் யார் முடிஞ்சிட்டா? ஹோமோஸ்பியர்னு சொல்லக்கூடிய அந்த 3 பேர் முடிஞ்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஆரம்பிக்கிற இந்த தெர்மோஸ்பியர் வெப்ப அடுக்கு ரொம்ப பெரிய லேயராக இருக்குது. 80லேருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த தெர்மோஸ்பியருக்கு தான் இன்னொரு பேர் இருக்குன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டாகவும் இருக்குது பாருங்கள். இந்த தெர்மோஸ்பியரை தான் அயனோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த வெப்ப மண்டலத்தை தான் அயன மண்டலம், அயனி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் அயான்ஸ், இந்த கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அயான்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அயனிகள் ரொம்ப அதிகமாக எந்த லேயரில் இருக்குது? இது கூட ஒரு பொட்டன்ஷியல் கொஸ்டின். எங்கன்னா தெர்மோஸ்பியர் ஆர் அயனோஸ்பியரில் தான் இருக்குது. அதனால தான் இதை அயனோஸ்பியர்னு கூட சொல்கிறாங்க, அயனிகள் அதிக அளவில் இருக்கிறதுனால. அப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சுனாலே அதுக்கு தெர்மோஸ்பியர்னு ஏன் வந்துச்சு, ஏன் இது கோல்டஸ்ட் லேயர் இல்லைன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்ட் தான். அயான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அயான்ஸ் எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகிறதும் நடக்கலாம். ஸோ நமக்கு அது நிறைய ரியாக்ஷன், மேபி சூரிய ஒளியாக இருக்கலாம், இல்லை இங்கேருந்து நமக்கு நிறைய வேவ்ஸ் அனுப்புகிறோம் இல்லையா, நமக்கு வானத்தை நோக்கி அனுப்புகிறோம், அது ரிஃப்ளெக்ட் ஆகி கூட வர வேவ்ஸ்லாம் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். பட் இந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் நடக்கிறதுனால இந்த அயான்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ரியாக்ஷன், அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால ஒன்று என்ன ஆகும், கொஞ்சம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த அயான்ஸ் எல்லாமே. அந்த அயனிகள் அந்த வெப்பத்தை கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் இந்த தெர்மோஸ்பியர் அப்படின்ற பேரே ஆக்சுவலாக வருது.
ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மீசோஸ்பியரில் பார்த்தோன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, வெப்பம் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, உயரம் அதிகமாக. ஆனால் மறுபடியும் இங்கே என்ன ஆகுது பாருங்கள், as height increases இந்த லேயரில் தெர்மோஸ்பியரில் வெப்ப அடுக்கில் உயரம் அதிகரிக்க வெப்பநிலையும் அதிகரிக்கும், நம்ம டெம்பரேச்சரும் அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எங்கே 2 இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாகுது, ஸ்ட்ராட்டோஸ்பியர்லையும் இந்த தெர்மோஸ்பியர்லையும், அந்த படையடுக்குலையும் இந்த வெப்ப அடுக்குலையும் மட்டும்தான் வெப்பம் அதிகமாகும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர்லையும் இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மீசோஸ்பியர்லையும் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் குறையும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இது தெரிஞ்சிருச்சு ஏன் வந்துட்டு டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்றதுக்கு ரீசன் சொல்லிட்டோம், அயோனைசேஷன் நடக்குது. ஆனால் அது போக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை பாருங்கள், ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும். ரேடியோ வேவ்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் ஹியர்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ரேடியோஸ் அப்படின்றது பயன்படுத்துகிறோம் இல்லையா, வானொலிகள் அப்படின்றது, அதுக்கு தேவைப்படுற ஒரு 2 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னது, ஒரு சென்டர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ரிசீவர் இருக்கணும். அவங்க சென்டர் எந்த ஃப்ரீக்வன்சியில், அது எஃப்எம்னு சொல்கிறோம்ல, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், எந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த வேவ்ஸை சென்ட் பண்ணுறாங்களோ அதே ஃப்ரீக்வன்சியில் சென்டரும் அதை நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். மோஸ்ட்லி நம்ம எத்தனை 86.3 அந்த மாதிரிலாம் எந்த இதில் கரெக்டாக வைக்கிறோமோ அதில் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி சென்டர் அனுப்புறது நமக்கு ரிசீவருக்கு வரணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து வர்றது எப்படி, அந்த வேவ்ஸ், அந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்றது, அந்த ரேடியோ அலைகள் நமக்கு வரணும் இல்லையா, எப்படி வருது அப்படின்னா சென்டர் வந்துட்டு வானத்தை நோக்கி அனுப்புறாருன்ற பட்சத்தில் அது எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இந்த தெர்மோஸ்பியரில் அந்த அயான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடி இன்னொரு இடத்துக்கு சென்டர் அப்படின்ற அந்த வாங்கக்கூடிய அந்த வேவ்ஸை, அந்த ரேடியோ வேவ்ஸை வாங்கக்கூடிய இடங்களில் அதை போய் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சென்டர் வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் பாயிண்ட் என்னன்னா, இந்த தெர்மோஸ்பியரில் தான் இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. மேபி கேள்வியில் கேட்குறாங்கன்னா எந்த லேயரில், எந்த அடுக்கில் இந்த ரேடியோ அலைகள் திருப்பி அனுப்பப்படுகிறது, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது தெர்மோஸ்பியர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது போக அவுரோராஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த அவுரோராஸ்ன்றது ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது வந்துட்டு 2 டைப்பில் இருக்கும், அவுரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவுரோரா ஆஸ்ட்ரேலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயம். நார்த்லையும் சவுத்துலையும் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அது நமக்கு கொஞ்சம் போல்ஸ் கிட்ட, அதாவது நார்த்தில் நார்த் போல், சவுத்னா சவுத் போல், துருவங்கள் கிட்ட இந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது இந்த சன்லைட்டோடைய அந்த எஃபெக்ட், இந்த சன்லைட் சூரிய ஒளியோடைய அந்த மாற்றங்கள் நடக்கிறதுனால மொத்த அந்த வானங்கள்லையுமே நமக்கு அந்த லைட்டோடைய சோர்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஒரு கர்டைன் வால் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். லைட் ப்ளூயிஷ் கலர்லையோ லைட் க்ரீனிஷ் கலர்லையோ ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேபி கார்ட்டூனில் டாம் அண்ட் ஜெர்ரியில் கூட ஒரு தடவை வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஞாபகம் சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு இந்த 4K வீடியோஸ்லாம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா, யூடியூப்பில் சம்டைம்ஸ் பார்க்குறோம்னா அதிலெல்லாம் காமிக்கிறது இதுவாக தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய ஸ்க்ரீன் சேவராகவே இதாக இருக்கும். நம்ம விண்டோஸில் நம்ம இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் சேவராக கூட இதெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதைத்தான் அவுரோராஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த அவுரோராக்கள்ன்றது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கேருந்து பார்க்குறதுக்கு நமக்கு வானத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது எந்த லேயரில் இருக்கும் அப்படின்னா அது தெர்மோஸ்பியரில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஹைட்டில் நடக்கக்கூடியதான் நமக்கு தெரியுது. அப்போ பாருங்கள், இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஆர் ஒன் வேர்ட் கொஸ்டினாக கூட கேட்கலாம். அவுரோராஸ் எந்த அடுக்கில் காணப்படுகிறது, சிம்பிள் கொஸ்டின். அப்போ அவுரோராஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேயர்ஸ், எந்த அடுக்கில் தெரியுது அப்படின்னா அதுவும் தெர்மோஸ்பியர் தான், ரேடியோனாலும் தெர்மோஸ்பியர் தான். ஓகே, ஆனால் அது போக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் மனுஷங்களால் பெருசாக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய நிலையம், அதாவது வானத்தில் சுத்த வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலையம்னா அது இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் தான், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது எங்கே சுற்றுது அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம உலகத்துலேருந்து கரெக்டாக ஒரு 408 கிலோமீட்டரில் அது நம்ம உலகத்தை வந்து சுற்றிட்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது 408 கிலோமீட்டர்னால் கொஞ்சம் தாண்டிடுச்சு, தெர்மோஸ்பியரை தாண்டிடுச்சேன்னு தான் நம்ம நினைப்போம். பட் இருந்தாலும் ஜென்ரலாக எல்லா சோர்சஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா ISS இஸ் ப்ரெசென்ட் இன் விச் லேயர்னு கேட்குறாங்கன்னா, ISSனால் இந்த இடத்துல வந்துட்டு இந்த அதை வந்துட்டு அதுனா ISISன்றது வேறு. ஓகே, அது வந்துட்டு தீவிரவாத அமைப்பு. இந்த இடத்துல ISSன்றது எதை குறிக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றத குறிக்குது, சர்வதேச விண்வெளி நிலையம். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எந்த லேயரில் இருக்குன்னா அதுவும் நமக்கு தெர்மோஸ்பியர் தான், இந்த வெப்ப அடுக்கு தான் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ 408 கிலோமீட்டர் இருந்தாலும் அது வெப்ப அடுக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் லேயர் தான் நமக்கு இந்த வெளி அடுக்குன்னு சொல்லக்கூடிய எக்ஸோஸ்பியர். இது ரொம்ப சிம்பிள். அப்போ 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், 400 கிலோமீட்டர் வரைக்கும் யார் இருந்தாங்க, தெர்மோஸ்பியர் வரைக்கும் இருந்துச்சு. அப்போ அதுக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே எக்ஸோஸ்பியர்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஸோ அதான் பாயிண்ட். அப்போ 400 கிலோமீட்டர்ஸ், 400 கிலோமீட்டருக்கு மேலே. ஆனால் இந்த ஸ்பியரில், இந்த எக்ஸோஸ்பியரில் வெப்பம் அதிகமாகுமா கம்மியாகுமான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இப்போ மற்ற லேயர்ஸ் எல்லாத்துலேயும், மற்ற அடுக்குகள் எல்லாத்துலேயும் உயரம் அதிகமாக ஒன்று அதிகமாகுதுன்னு சொன்னோம், வெப்பம் அதிகமாகுதுன்னு சொன்னோம், கம்மியாகுதுன்னு சொன்னோம், அதுக்கு காரணம்லாம் நம்ம சொல்லிட்டோம்.
இந்த இடத்துல அப்படி நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த டெம்பரேச்சரோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் நம்மளால் தாங்கிக்கவே கொள்ள முடியாத அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கலாம் இந்த விண்வெளி கிட்ட. ஏன்னா எக்ஸோஸ்பியர் வந்துட்டு அந்த அவுட்டர் ஸ்பேஸ் கூட ஒட்டிடுது. விண்வெளியோட ஒட்டக்கூடிய அந்த லேயர் தான் இந்த எக்ஸோஸ்பியர்னு சொல்கிறோம். அப்போ ஒரு இடங்களில் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குமா, ஒரு சில இடங்களில் ரொம்ப குளிர்மை அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால் அது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாதுன்றதுனால எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. அந்த அவுட்டர் ஸ்பேஸ் கூட அது ஒட்டுது அப்படின்றது ஒரு பாயிண்டாக இருக்குது. அண்டவெளியோட அந்த விண்வெளி அந்த அண்டவெளியோட ஒட்டக்கூடிய அந்த லேயரும் இந்த எக்ஸோஸ்பியர்ன்றதை ஞாபகம் சொல்லணும். அண்ட் கடைசியில் கர்மான் கோடுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னன்னா இது ஒரு இமேஜினரி லைன் தான், ஒரு கற்பனையான கோடு. அந்த லைன் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம உலகத்தோடைய அட்மாஸ்பியருக்கும் இந்த அவுட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, விண்வெளி அல்லது இந்த இடத்துல நமக்கு சொல்கிற மாதிரி வளிமண்டலம், விண்வெளி மண்டலம் அண்டவெளி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ அந்த அண்டவெளிக்கும் நம்ம உலகத்துடைய அட்மாஸ்பியர், உலகத்துடைய அந்த வளிமண்டலத்துக்கும் நடுவில் ஒரு இமேஜினரி லைன். இந்த லைன் தான்ப்போ நம்ம அட்மாஸ்பியர் முடிகிற இடம் அப்படின்னு ஒரு இமேஜினரி லைனை நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, அதைத்தான் கர்மான் லைன்னு சொல்கிறாங்க, கர்மான் கோடுன்னு சொல்கிறாங்க. இதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் மொத்தமாக அட்மாஸ்பியரை பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் லைவ் வரும்போது டெய்லி 8 மணிக்கு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் லைவ் வரும்போது கூட நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே, எஸ். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, ADA247 தமிழ் அப்படின்ற இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் எதனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் வரக்கூடியது நோட்டிஃபிகேஷன்ஸ், அந்த குவிசஸாக இருக்கட்டும் அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை பர்சனலாக இந்த ஜியோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ் சப்ஜெக்டாக இருக்கட்டும் அது பற்றின விஷயங்கள் எனக்கு டவுட் கேட்கணும்னா கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்ட்டி அப்படின்ற இந்த டெலிகிராம் சேனலுக்குள்ளே நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறந்துடாதீங்க, எந்த கோர்ஸ் வாங்கினாலும் இப்போ நான் சொன்ன அந்த குரூப் 1 கோர்ஸ் மட்டும் இல்லை, மெகா பேக்குக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 rupees 900 rupees குறையும். இல்லை மற்ற இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு ரொம்ப அந்த 43 45 டெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப நார்மலாக ஃபீலாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் Y890 அப்படின்ற கோர்சஸ்க்கு வாங்கினா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை டெஸ்ட் சீரிஸ் வாங்கினீங்கன்னா பக்கத்தில் எஸ் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு ரொம்ப மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் 20% கிட்ட டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நியர்லி ஒரு 400 to 450 rupees நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கலாம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.